அப்பால் அவர் தன்னுடைய சேவையை தொடர வேண்டும். அவர் செய்கின்ற நற்செயல்கள் அரசியல்வாதி என்றதுக்கு அப்பால் அவர் ஒரு சிறந்த மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் போல ஒரு செயல்மிக்க மனிதர் தான் சிறந்த ஆளுமைமிக்க இளைஞர்களையும் உங்களுடைய இந்த மக்கள் சேவைக்கு நீங்கள் முற்றுமுழுதாக உங்களை அர்ப்பணித்து கொண்டது மேலும் மேலும் நான் அரசியலுக்கு அப்பால் பட்டு எங்களோட விளங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல மனநிலையில் உள்ள ஒரு மனிதர், சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்து அவர்களை உருவாக்கி பல சவால் மிகுந்த பாடசாலைகளிலே கல்வியிலே சாதனை புரிந்த ஒரு வந்தமையினால் பெருமளவான மக்கள் மனதில் உண்மையிலேயே அவர் தனது இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். ரஜீவன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் அளவிலா மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இன்று 46வது வயதில் காலடி எடுத்து வைக்கின்றார். அரசியலுக்கு அப்பால் அவர் தன்னுடைய சேவையை தொடர வேண்டும். அவர் செய்கின்ற நற்செயல்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். அவருடைய பிறந்த நாளில் பலர் அவருடைய சேவையிட்டு பெருமை அடைவார் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இந்த பணி நடக்க வேண்டும் என்று இறைவனை எல்லா நலத்தோடு இருந்து வேண்டுகிறேன் என்று வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் தனது 45வது பிறந்த நாளை கொண்டாடும் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மனநிறைவடைகிறேன். ரஜீவன் அவர்கள் ஒரு அரசியல்வாதி என்றதுக்கு அப்பால் அவர் ஒரு சிறந்த மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர். அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகும் முதலும் சரி, ஆன பின்னரும் சரி, அந்த மனிதாபிமான மனிதநேயம் என்ற விடயங்களில் அவர் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். எப்போவும் அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று தான் எனது விருப்பம். இந்த நாளில் அவர் சகல சிறப்புகளும் பெற்று அவர் மக்களுக்காக இன்னும் நீண்ட நெடுங்காலம் தனது மக்கள் சேவையை தொடர வேண்டும் என மனதார வாழ்த்துவதோடு அவர் தனது 50வது பிறந்த நாளில் தனது 2வது பாராளுமன்ற பதவி காலத்தையும் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் முன்கூட்டிய மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களுக்கு. நீங்கள் இன்று போல் என்றும் சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன். உங்களைப் போல ஒரு செயல்மிக்க மனிதர் தான் சிறந்த ஆளுமைமிக்க இளைஞர்களையும் மாணவர்களையும் உருவாக்குறது. நீங்கள் எப்போதும் இதே நிலைமையில் உங்களுடைய சேவையை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைகிறேன். நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவண்ணா அவர்களுக்கு. தினமும் உங்கள் பிறந்தநாளை வெகு சிறப்பாக நீங்கள் கொண்டாடுற அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இறைவனின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, எம்பெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்வதோடு, உங்களுடைய இந்த மக்கள் சேவைக்கு நீங்கள் முற்றுமுழுதாக உங்களை அர்ப்பணித்து கொண்டது மேலும் மேலும் தொடர வேண்டும். அதே போல கிராமப்புறங்களுக்குள்ளால இருந்த அந்த வளர்ச்சி நிறைய உங்களைப் போல ஆளுமை மிக்க நபர்களை கிராம மட்டங்களில் இருந்து வெளிக்கொண்டு வருவதாலும் சரி, மறைந்திருக்கும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவித்து வெளியே கொண்டு வந்து பல தலைவர்களை தன்னை போல பல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கி வைத்து தன்னுடன் அழைத்து சென்று வழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களுக்கு மேலும் தங்களுடைய சேவை தொடர வேண்டும். மேலும் எங்களுடைய மாயவனின் அருள் உங்களுக்கு பரிமூலமாக கிடைக்க எம்பெருமானை வேண்டிக் கொண்டு விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய ராஜீவன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ராஜீவன் அரசியலுக்கு அப்பால் பட்டு எங்களோட விளங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல மனநிலையில் உள்ள ஒரு மனிதர். எப்படி என்று பார்த்தா அவரோட நாங்கள் புழங்கி நாங்கள் இருக்கிற சாப்பிட்டு ஒன்றா இருந்து நாங்கள் அந்த புழங்குற புழக்கமானது சும்மா இல்லை. அது அவரோட ஒரு எம்பியை தாண்டி எங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்காரராக தான் இருக்கிறார். அவருக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் தான் எம்பி, நாங்கள் அவருடைய கட்சிக்குரிய ஆக்கள் என்ற எந்த ஒரு அவருக்கு எண்ணம் மனதில் இல்லை. அவருக்கு இனிமேல் வரக்கூடிய வாலிபரும் தங்களை போல ஒரு ஆக்கள் ஆகணும்ன்ற நோக்கம் தான் அவருக்கு இருக்குது. வேற எங்களோட தமிழ் மக்களுக்கு எதை தன்னால இந்த 4 வருடமும் இருக்கக்கூடிய இந்த எம்பி என்ற பதவிக்குரிய காலம் முழுக்க தன்னுடைய இளைஞர் அளவு, இந்த தமிழ் மக்கள் அளவு எல்லாரும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும். இவ்வளவு காலம் செய்யப்படாத அபிவிருத்தி திட்டங்கள் செய்யணும், தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்படாத சகல உரிமைகளும் கிடைக்கணும் என்ற ஒரு நல்ல மனமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். 1000
அவரை பற்றி அவதூறான வார்த்தைகள் வந்தாலும் இதன்றி வந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்ததில்லை. நாங்கள் பின் பயணம் செய்கிறோம். அவர் சொன்னது போல அவர் வந்து ஒரு எங்களுடைய உள்ளந்தாண்டின ஒரு மனிதன். அவர் இப்போ பாடசாலையில ஒரு மரம் வச்சிருந்தார். அந்த மரம் பட்டுட்டு இறந்துட்டு வந்தோடனே அதை நினைச்ச ஒரு கண்கலக்கமோட்டோட எங்கள்கிட்ட வந்து சொன்ன ஒரு நல்ல மனிதன். அந்த நிலையில அவரை நாங்கள் மிகவும் அன்பா நேசித்து அவர் இன்றும் போல இன்றும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய யாழ் மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்கள் கிளிநொச்சி கல்வி வலயத்திலே சிறந்த ஆசிரியராக இருந்து பல மாணவர்களை உருவாக்கி பல சவால் மிகுந்த பாடசாலைகளிலே கல்வியிலே சாதனை புரிந்த ஒருவர். பிறகு யாழ் மாவட்டத்திலே அதிபராக பதவியேற் பெற்று பிரதி அதிபராக பின்னர் அதிபராக தன்னுடைய கடமை ஆற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே சமூக மட்டங்களிலே காணப்பட்ட செல்வாக்கின் அடிப்படையிலும் சமூக மட்டங்களிலே இருக்கக்கூடிய பல்வேறு உள்கட்டுமான தேவைகளை அடிப்படையாக கொண்டும் ஒரு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு வகையிலே யாழ் மாவட்டத்தினுடைய தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றியீட்டி ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மதிப்புக்குரிய அதிபர் என்று நான் அவரை கூற முடியும். அந்த அதிபர் அவர்கள் இன்று அகவை 46 தடம் பதித்து கொண்டிருக்கின்ற ஒருவர். ஒரு தன்னுடைய காலத்திலே இதுவரை குறுகிய காலத்திலே பல சேவைகளை மக்களுக்கு ஆற்றியிருக்கிறார். குறுகிய காலத்திலே மக்களினுடைய இதயங்களை வென்ற ஒருவராக இருக்கின்றார். ஏனெனில் அவர் பாடசாலைகளிலே பல மாணவர்களோடு ஊசலாடியதன் ஊடாக பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அறிவுகளை மையமாக கொண்டு ஒரு சமூகத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்திருக்கிறார். அவரை நாங்கள் ஒரு சிறந்த செயல் வீரன் என்றே கூற முடியும். எங்களால் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கிய விடயம் இந்த அரசியல் சார்ந்த வகையில் நாம் புலோலியூர் ரமணன் ஊடாக நான் அவருடன் தொடர்பு கொண்டு மந்திகை வைத்தியசாலை இருந்து வள்ளிபுரக் கோவில் செல்லுகின்ற இந்த வீதி 3 கிலோமீட்டர் வீதி நீண்ட காலமாக கவனிப்பாரற்று கிடந்தது. இந்த வீதியை செப்பனிட வேண்டும் என தொலைபேசி மூலம் கதைத்த பொழுது அவர் உடனடியாக கூறியது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள், நான் வந்து கலந்துரையாடி இதுக்கான தீர்வை பெற்று தருகிறேன் என கூறியதற்கு இணங்க மக்கள் சனசமூலியத்தில் கூடி அவருக்கு பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவர் கூறிய விடயம், முதலில் இந்த ரோட்டை நான் செப்பனிட்டு தருவேன் என கூறி 3 மாதங்களுக்குள்ளே அந்த ரோட்டுக்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து இன்று அந்த ரோட்டை மக்களினுடைய உகந்த பாவனை காட்டிய ஒரு செயல் வீரன். அந்த வகையிலே இந்த பாதையை பாவிக்கின்ற மக்கள் சார்பாகவும் அவருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். அவர் இந்த அகவை 46 இருந்து கொண்டு சேவையாற்றி கொண்டிருக்கின்றார். இன்னும் பல தசாப்தங்கள் இந்த அரசியல் பணியில இருந்து எங்களுடைய கிராமத்தினுடைய எங்களுடைய பிரதேசத்தினுடைய உள்கட்டுமானங்களை அபிவிருத்தி அடைய செய்வதன் ஊடாக இந்த கிராமம் இந்த மக்களுடைய வாழ்வாதார உயரும் என்ற உயரிய நோக்கத்தோடு அவருடைய சேவையை நாம் வேண்டி நிற்கிறோம். அவர் நல்ல குடும்பத்தோடு இருக்கின்றார். நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தோடு ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் வாழ்வதோடு மக்களுக்கும் தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்திருந்து எங்களுடைய மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய நாளில் தனது பிறந்த நாளை கொண்டாடும் எங்களுடைய அன்புக்கு மரியாதைக்கும் உரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களுக்கு உண்மையிலே எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய இந்த 45வது அகவை முடிந்து இனி 46வது அகவை தன்னில் அவருடைய காலடி எடுத்து வைக்கின்றார். இதே வேளையில் உண்மையிலேயே இந்த வயதில் பாராளுமன்றம் சென்று இந்த எங்களுடைய யாழ் மாவட்ட மக்களுக்குரிய தமிழ் மக்களுக்குரிய அந்த தனது சேவை தன்னை உண்மையிலேயே கச்சிதமாக அங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒவ்வொரு விடயங்களையும் ஆராய்ந்து
அங்கே பிரேரணைகள் சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் அதனை அங்கே வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அவர் ஒரு துடிப்புமிக்க பாராளுமன்ற உறுப்பினர் என்று நான் கூறுகின்றேன். அத்தனைக்கு மத்தியில் உண்மையிலேயே எங்கு பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை தேடிச் சென்று தனது பக்குவத்துக்கு உட்பட்ட தனது அறிவுக்கு உட்பட்ட வகையில் அந்த மக்களை அணுகி அதற்கு என்ன தீர்வை பெற்று கொடுக்கலாம், அதுக்கு மேலிடத்தில் எனது ஜனாதிபதியிடமோ இல்லாட்டி எங்களுடைய அமைச்சர்களிடமோ ஆலோசனை செய்து அதனை தீர்த்து வைக்க வேண்டுமென்ற ஒரு அவாவோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வீரர். அவருடைய அலுவலகத்தில் கூட நாளாந்தம் பல பொதுமக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார் கோப்பாய் அலுவலகத்தில். அதே போன்று அடுத்த கட்டம் பரிந்துரையிலும் தனது சந்திப்பை மேற்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார். இது உண்மையிலேயே மக்களுக்கு இலகுவான வழிகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தருணம் என்று சொன்னால் அவருடைய எண்ணங்கள். இப்போ எத்தனையோ கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தேடிச் சென்று அவர்களை தேடிச் செல்வதற்கே இன்னும் ஒரு நபரை நாங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள். என்றால் அவர்கள் இலகுவாக மக்களை சந்திப்பதும் கிடையாது. ஆனால் உண்மையிலே எங்களுடைய மக்களை தேடி சென்று மக்களுக்காக மக்கள் அவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு நாங்கள் அந்த தேவையினை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் உண்மையிலேயே அவர் அந்த கடமையை செய்து கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கின்ற உண்மையிலேயே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆசிரியராக இருந்து பின் அதிபராக இருந்தார். ஆனால் அதையும் தாண்டி இப்போது பாராளுமன்ற ஒரு உறுப்பினராக வந்தமையினால் பெருமளவான மக்கள் மனதில் உண்மையிலேயே அவர் தனது இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். என்று சொன்னால் எங்கு சென்றாலும் அநேகமான நான் பல மாணவர்களை கண்டிருக்கின்றேன். அவரை படத்தை பார்த்தவுடன் சொல்வார்கள், இவர் எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர், இவரிடம் நாங்கள் கல்வி கற்றிருக்கின்றோம், அவரோட ஒரு தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தை இங்கே இயக்கிக் கொண்டிருக்கின்றார், அதனூடாக பலர் அங்கே நாங்கள் கற்றிருக்கின்றோம், எங்களுடைய சார் என்று சொல்லி உண்மையிலே மரியாதைக்கு நிமித்தம் அவருக்கு அந்த மரியாதையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதனை உண்மையிலேயே அவருடைய பயணம், அந்த அரசியல் பயணத்தில் மேலே நீண்ட காலமாக அவருடைய செயல்பட வேண்டும் என்றும் மக்களுடைய அந்த அபிலாஷைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இது இருக்கின்றது என்று சொன்னால் இது போன்ற நபர்கள் மேலே அரசியல் பிரசன்னம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்று. இது உண்மையிலேயே அவருடைய தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணத்தில் வெற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய குடும்பத்தையும் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.